வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்கம் டாக்ஸ் 2ல டிடக்ஷனோட ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? பாருங்க. இது வந்து டிடக்ஷனோட ஃபார்மட் எப்படி நம்ம போடுவோம்ட்டு டோட்டல் இன்கம், கிராஸ் டோட்டல் இன்கம் அசர்டைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். நெட் டாக்ஸபிள் இன்கம் கிடைக்கும். இது 5 ஹெட் ஆஃப் இன்கம். அது மட்டும் இல்லாம அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் அக்ரிகேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ். அக்ரிகேஷன் ஆஃப் இன்கம்ன்றதுன்னா கிளப்பிங் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ண பிறகு வரதை தான் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் சொல்றோம். அதுல தான் நம்ம இந்த டிடக்ஷன் எல்லாத்தையும் கிளைம் பண்ண போறோம். எஸ். இப்போ ஒவ்வொரு டிடக்ஷனா பார்க்கலாமா? இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. இது பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓகே, கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப், பேமெண்ட் ஆஃப் எல்ஐசி பிரீமியம். ஓகே, இத மாதிரி இவ்ளோ பெரிய லிஸ்ட் இருக்கு. கான்ட்ரிபியூஷன் டு லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம். இதுல பாத்தீங்கன்னா 10% ஆஃப் பாலிசி அமௌண்ட் ஆர் பிரீமியம் பெய்ட். இதுல whichever is less. இது 15% வந்து பர்சன் ஆஃப் டிசபிலிட்டி. இந்த 10%ன்றது 15% ஆயிடும். ஓகேவா? இத மாதிரி வேரியஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இதுலலாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1,50,000 மேக்ஸிமம் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் இது 80Cல. ஓகே, 80Cல மேக்ஸிமம் பண்ண முடியாது எவ்வளவு அப்படின்னா 1,50,000 தான். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு 1,50,000 விட ஜாஸ்தி போச்சு அப்படின்னா 1,50,000 தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். 1,50,000 விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கம்மியா இருக்க அமௌண்ட் whichever is less வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் ஓகே, இது பாருங்க. அடுத்து 80CCCல பேமெண்ட் டு எல்ஐசி ஆர் அதர் இன்சூரர். ஓகே, எல்ஐசிலயோ இல்ல வேற இன்சூரர் கிட்டயோ நம்ம பே பண்றோம் அப்படின்னா 1,50,000 ஆர் ஆக்சுவல். இது ரெண்டுத்துல எது whichever is less அத கிளைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிசிடி பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர் அதுல பென்ஷன் ஸ்கீம்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா ஓன் கான்ட்ரிபியூஷன் ஆர் 10% ஆஃப் salary இதுல whichever is less. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மட்டும் இல்ல, இது மட்டும் கிடையாது. அண்ட் ரெண்டு இருக்கு இதுல. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் எம்ப்ளாயர். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 14% ஆஃப் salary, அதர் எம்ப்ளாயர் அந்த 10% ஆஃப் salary. இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம் இந்த 80CCDல. ஓகே, இது மொத்தமும் பாத்தீங்கன்னா இந்த 80C, CCC, CCD இது எல்லாமே சேர்த்து 1,50,000 தான் மேக்ஸிமம் சீலிங். ஓகே, அதாவது நம்ம பார்த்தோம் சில வந்து 1,50,000 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அடுத்து சிசிசிலயும் 1,50,000 சொன்னேன் இல்லையா? ஆனா இது மூணுமே சேர்ந்து மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சது எவ்வளவுன்னா 1,50,000 தான். ஓகே, சி, சிசிசி, சிசிடி. ஓகேவா? இந்த இதுவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிசிஇ சொல்றாங்க. அதாவது சிசிஇ படி இந்த மூணுத்துலயும் சேர்த்து 1,50,000 தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றது தான் ப்ரொவிஷன். எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இது 80D. ஓகே, 80D வந்து நம்ம மெடிக்ளைம்க்கு. ஓகேவா? செல்ஃப், ஸ்பௌஸ், டிபெண்டன்ட் சில்ட்ரனா இருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் 25,000 இதுல whichever is less. இதுவே வந்து இந்த ஸ்பௌஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 எப்பன்னா சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா. இதுல பிரிவென்டிங் ஹெல்த் செக்அப் இருந்ததுன்னா நம்ம வந்து 5,000 பண்ணலாம். ஆனா இது கேஷ்ல பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கேஷ் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் செக்கா இருக்கலாம் இல்ல டிராஃப்டா இருக்கலாம். ஓகேவா? 25,000 ஆர் தி ஆக்சுவல் அமௌண்ட் இதுல whichever is less தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா 50,000. இதுவே பேரண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 25,000 whichever is less அதாவது ஆக்சுவலி ஸ்பெண்ட். ஓகே, அந்த பேரண்ட் வந்து சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா 50,000. இதேதான் இது வந்து பேரண்ட்டுக்கு நம்ம சொல்றோம், இது வந்து ஸ்பௌஸ்க்கு சொல்றோம், அவ்வளவுதான். இதுலயும் பாத்தீங்கன்னா 5,000 வந்து பிரிவென்டிவ் செக்அப்க்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரூல்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தாதான் இதுல வந்து நம்ம 80Dல வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, இந்த இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டீடைல்டாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கு. பார்க்காதவங்க அதை பாத்துக்குங்க. பிகாஸ் இதுல என்ன அமௌண்ட் அப்படின்றத மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? அது டீடைல்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 80DD. 80DDன்றது என்னன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசேபிள் டிபெண்டன்ட். ஓகே, டிபெண்டன்ட் வந்து டிசேபிள்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம டிடக்ஷன் 80DDல கிளைம் பண்ணலாம். இது வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னா 75,000. ஓகேவா? சிவியர் டிசபிலிட்டியா இருந்துச்சுன்னா 80%
ஆர் மோர் டிசேபிள்ட், அதை தான் வந்து நம்ம சிவியர் டிசபிலிட்டின்னு சொல்றோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1,25,000. ஓகேவா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம் ஒரு டிசேபிள் டிபெண்டன்ட், அதாவது உங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்பௌஸா இருக்கட்டும், இல்ல சில்ட்ரனா இருக்கட்டும், இதுல வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா 75,000 அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணலாம். நார்மலா ஒரு டிசேபிள்ட் அப்படின்னா. இதுவே சிவியர் டிசபிலிட்டி, அதாவது 80% ஆர் மோர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சிவியர் டிசபிள்னு சொல்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1,25,000 இந்த 80DD-ல கிளைம் பண்ணலாம். 80DD-B பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் டிசீஸ் ஆர் எயில்மெண்ட். ஓகே, அதுவும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். இது பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆக்சுவலி ஸ்பெண்ட் ஆர் 40,000, இதுல whichever is lesser. இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா ஆக்சுவலி ஸ்பெண்ட் ஆர் 1 lakh, whichever is less. சீனியர் சிட்டிசனா இருந்ததுன்னா 1 lakh போகுது, இல்லைன்னா 40,000. இது வந்து ஸ்பெசிஃபைட் டிசீஸ் ஆர் எயில்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 80E. 80Eன்றது எதுக்காகனா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் உங்களோட ரிலேட்டிவ் இந்த சென்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னா உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், சில்ட்ரனா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து யாருக்கா கார்டியனா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் நம்ம வந்து இந்த டிடக்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியும். அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம், லோன் எடுத்திருக்கோம், அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு பே பண்ணியிருக்கோம்னா கார்டியனா இருந்து இப்பயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் லோன், எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ அதை வந்து அப்படியே நம்ம டிடக்ஷனா எடுத்துக்கலாம் இந்த 80E-ல. ஓகே, செல்ஃபுக்கு கூட இருக்கலாம், ஸ்பௌஸ்க்கு இருக்கலாம், சில்ட்ரனுக்கு இருக்கலாம், அண்ட் கார்டியனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணாலும். இப்ப நெக்ஸ்ட் 80E. 80Eன்றது எதுக்காக அப்படின்னா லோன் borrowed ஃபார் acquisition ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆர் 50,000 whichever is less. இது பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 24 படி இட்ஸ் லிமிட் டு 2 lakh. 2 lakh வரைக்கும் நீங்க பண்ணலாம் ஃபார் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா. அடுத்து EEA. இது பாத்தீங்கன்னா 1,50,000 ஆர் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். இதுவும் பாத்தீங்கன்னா லோன் டேக்கன் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். இதெல்லாம் டீடைல்டா ப்ரீவியஸா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, அதை பாத்துக்குங்க டவுட் இருந்துச்சுன்னா. இப்ப பாத்தீங்கன்னா 80G, இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். இதுதான் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த 80Gல, அதாவது 5 மார்க்ல எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா 80C கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த 80G வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 80GGயும் கேட்பாங்க. ஓகே, இப்ப 80G பாத்தீங்கன்னா 3 விதமான கிளாசிபிகேஷன்: 100% டிடக்ஷன், 50% டிடக்ஷன், ஆக்சுவல் ஆர் 10% ஆஃப் GTI. அதுதான் C. ஓகே, இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் லிஸ்ட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது 100%. இதுல எல்லாம் டிடக்ஷன் இருந்துச்சு, கான்ட்ரிபியூஷன் டொனேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 100% நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். இது இருந்துச்சு, அதாவது இது வந்து இப்ப குறைச்சிருக்காங்க, வெறும் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் டிராட் ரிலீஃப் ஃபண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு 4 இருந்தது, அதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து வெறும் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் டிராட் ரிலீஃப் ஃபண்ட், இதுக்கு 50% நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் டொனேஷன் கொடுத்திருந்தோம் அப்படின்னா. அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் லிமிட்டோட உள்ள டொனேஷன்: ஆக்சுவல் டொனேஷன் ஆர் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் GTI, whichever is less. ஓகே, இதுதான் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் இந்த 10 இருக்கு இல்லையா, இதுல வந்து டொனேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவல் டொனேஷன் எவ்வளவு நம்ம ஆக்சுவலா டொனேஷன் கொடுக்கிறோமோ ஆர் 10% of adjusted GTI, whichever is less. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் இருக்கு இல்லையா, ஃபேமிலி பிளானிங் அண்ட் இந்தியன் ஒலிம்பிக், இதுக்கெல்லாம் மட்டும் 100%. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 50% தான் பண்ண முடியும். இந்த 10ல நம்ம கிட்ட இருக்கு பாருங்க ஃபேமிலி பிளானிங், பாருங்க இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், இதுக்கு இருந்துச்சு. இது பாருங்க 9th one ஃபேமிலி பிளானிங், இதுக்கு டொனேஷன் கொடுத்திருந்தோம். இது ரெண்டுத்துக்கும் டொனேஷன் கொடுத்திருந்தோம்னா நமக்கு குவாலிஃபை ஆகிற அமௌண்ட் என்னது, ஆக்சுவல் டொனேஷன் ஆர் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் GTI இல்லையா, அதுல whichever is less தான் குவாலிஃபை ஆகுது. அதுல இது ரெண்டும் இருந்ததுன்னா 100% கொடுத்துடலாம். பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 50%. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த 2,000 rupees வரைக்கும் தான் கேஷா டொனேஷன் கொடுக்க முடியும். டொனேஷன் கொடுக்கலாம், டிடக்ஷனா கிளைம் பண்ணணும் அப்படின்னா 2,000 வரைக்கும் கேஷ்ல இருந்தா
நீங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்ப டொனேஷன்ன்றது எப்படி இருக்கணும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் செக் இருக்கணும், இல்ல டிராஃப்டா இருக்கணும். ஓகே, கேஷா கொடுக்குற டொனேஷன்னா வெறும் 2000 வரைக்கும் மட்டும் தான். நெக்ஸ்ட் 80GG. 80GGல பாத்தீங்கன்னா டிடக்ஷன் எதுக்காக அப்படின்னா ரெண்ட் பே பண்றீங்க, அதாவது ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்றீங்க, ஆனா நீங்க ரெண்ட் பே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டிடக்ஷன் 80GGல வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துல எது லீஸ்டோ அதை வந்து கிளைம் பண்ணலாம். 25% ஆஃப் adjusted total income, excess of rent paid over 10% of adjusted total income. ஓகே, அதுக்கப்புறம் 5000 per month. இது மூணுத்துல எது லீஸ்டோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். இது என்ன adjusted total income அப்படின்னா இதுதான் பாருங்க, gross total incomeல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தா எடுத்துடணும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸா இருந்தா எடுத்துடணும். ஓகே, அப்புறம் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C ல இருந்து 80U வரைக்கும் இதுக்கு இது எல்லா டிடக்ஷன்ஸையும் மைனஸ் பண்ணிட்டு வெறும் 80GG மட்டும் கால்குலேட் பண்ணாம எல்லாத்தையும் டிடக்ஷன் மைனஸ் பண்ண பிறகு வர அமௌண்ட்டை தான் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் சொல்றோம். அதுல 25%, அதுல 10% இங்க. ஓகே, இது ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ஓகேவா, இதுதான் வந்து லீஸ்ட் எதுவோ அது வந்து நமக்கு இந்த 80GGல நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த 80GGயும் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 80GGA, அதாவது சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பேமெண்ட் எக்ஸீடிங் 10,000 ஷால் பி செக் ஆர் டிராஃப்ட். அப்ப 10,000 வரைக்கும் நம்ம கேஷ் கொடுக்கலாம். 10,000க்கு மேல போச்சுன்னா தான் செக்கோ டிராஃப்டோ கொடுக்கணும். அப்ப நம்ம இந்த மாதிரி டொனேஷன் சயின்டிபிக் ரிசர்ச் ரூரல் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம்னா என்டையர் அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனா 80GGAல கிளைம் பண்ணலாம். அடுத்து 80TTA. 80TTAன்றது எதுக்காக அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இது பேங்க் டெபாசிட்டா இருந்ததுன்னா அப் டு 10,000 வரைக்கும் TTAல கிளைம் பண்ணலாம், 10,000 ரூபாய் வரைக்கும். அதுவே பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸா இருந்துச்சுன்னா 3,500 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா 7,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். அதாவது அப் டுனா 5,000 தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கன்னா 5,000 தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் சீலிங் 10,000. ஓகே, அதே மாதிரிதான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3,500, ஜாயிண்ட் இருந்ததுன்னா 7,000 மேக்ஸிமம். இது டிடிஏல பண்ணலாம், இது நார்மல் சிட்டிசனுக்கு. இப்ப டிடிபில பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு இது எவ்வளவு பண்ணலாம் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா அப் டு 50,000. ஆக்சுவலா நீங்க ரிசீவ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ஆர் 50,000, இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதை பண்ணிக்கலாம். அடுத்து QQBன்றது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஆத்தருக்கு கொடுக்கறது. ஆத்தர் அப்படின்னா எத மாதிரி புக் எல்லாம் எழுதி இருக்கணும் அப்படின்னா புக் ஆஃப் லிட்ரஸி, ஆர்டிஸ்டிக், சயின்டிபிக் நேச்சர், இதுல வந்து புக் எழுதி அவங்க ராயல்ட்டி ஏதாவது ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அந்த ராயல்ட்டிக்கு நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அந்த ராயல்ட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா அது இல்லைன்னா இந்த 3 lakh rupees இதுல whichever is less வந்து நம்ம வந்து டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். ஏன்னா இந்த ராயல்ட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இன்க்ளூட் ஆகும், அதுக்கான டிடக்ஷன் இது. ஓகேவா, 80QQB, அதாவது ராயல்ட்டி இன்கம் ஆர் 3 lakh rupees. ஓகே, அந்த ராயல்ட்டின்றது எது மூலமா வந்திருக்கணும்னா புக் எழுதி, ஓகே, லிட்ரஸி புக்கு இல்லாட்டி ஆர்டிஸ்டிக் புக்கு இல்ல சயின்டிபிக் நேச்சர் உள்ள புக்கு எழுதி அதுல வந்து ராயல்ட்டி ரிசீவ் பண்ணனா அதுக்கு வந்து நம்ம டிடக்ஷன் 80QQBல பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80U. இது பாத்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப், அவங்களுக்காகவே, அந்த இண்டிவிஜுவலே ஹேண்டிகேப் அப்படின்னா டிசேபிள்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டிடக்ஷன் 80U பண்ணலாம். இது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75,000, சிவியர் டிசபிலிட்டியா இருந்ததுன்னா 1,25,000. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம 80DDல பார்த்தோம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட்டுக்கு, இது வந்து செல்ஃப், அந்த இண்டிவிஜுவலே டிசேபிள்ட் அப்படின்னா இந்த 80Uல வந்து கிளைம் பண்ணலாம். எஸ், இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.